ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1951ஆம் ஆண்டு முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 54. 1951ஆம் ஆண்டு முதல் இந்திய பொது தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 14. 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி. ஆப்ஷன் பி ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? ஆப்ஷன் சி உச்சநீதிமன்ற நீதிபதி. 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 16. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் முஸ்லிம் லீக் கட்சி பெற்ற வாக்குகளின் வாக்கு சதவீதம். ஆப்ஷன் சி 4.8%. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி. ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். எந்த பொது தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி 2004. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர். ஆப்ஷன் ஏ வி எஸ் ரமாதேவி. தேர்தலில் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 2014. தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி. ஆப்ஷன் பி விதி 324. 2017இல் நடைபெற்ற ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 62. 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது? ஆப்ஷன் பி 7 கட்டங்களாக. தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகைச் சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் ஏ 2014 மக்களவை தேர்தல். மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர். ஆப்ஷன் பி தலைமை தேர்தல் அதிகாரி. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டு முதலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த தொடங்கியது? ஆப்ஷன் ஏ 1998. எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்களிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் சி 2003. எந்த ஆண்டு தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1999. எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? ஆப்ஷன் சி தேர்தல் சின்னம். கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளில் யானை எந்த கட்சியின் சின்னமாகும்? ஆப்ஷன் சி பகுஜன் சமாஜ் கட்சி. முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? ஆப்ஷன் சி எம்.பி. ஹனிவா. தேர்தல் ஆணையம் முதன்முறையாக 16வது மக்களவை தேர்தலில் செயல்படுத்தியது. ஆப்ஷன் டி விழிப்புணர்வு பார்வையாளர். 17வது மக்களவை தேர்தல் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் நடைபெற்றது? ஆப்ஷன் பி 542. கிராமப்புற மற்றும் நகரப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி மாநில தேர்தல் ஆணையம். இதுபோல் நிறைய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.